ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீசர்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய் பால், டொமேட்டோ பியூரி இதெல்லாம் ப்ரிப் பண்றதுக்கு ஃப்ரீசர்ல நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்காகவே சிக்னோராவேர் பிராண்ட்ல இருந்து புதுசா ஒரு ஐஸ் ட்ரே வாங்கியிருக்கேன். இந்த ஐஸ் ட்ரேக்கு மேல லிட் கொடுத்துருக்காங்க. இந்த சிக்னோராவேர் பிராண்ட் பிளாஸ்டிக் BPA ஃப்ரீ. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நம்ம தண்ணி ஃபில் பண்றதா இருந்தா அது சின்னதா ஒரு வாய் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது வழியாவே நம்ம ஊத்தி ஃபுல்லாவே ஃபில் பண்ணிக்கலாம். இதுல மேக்சிமம் எந்த அளவுக்கு ஊத்தணும்ன்றதுக்கு ரெண்டு சைட்லயும் அந்த ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆரோ மார்க்கை பார்த்துட்டு நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிக்கலாம். இதோட பேக் சைட்ல சிலிக்கான் இருக்கிறதுனால நம்ம ஈஸியா புஷ் பண்ணி எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு 4 சைடும் பார்த்தீங்கன்னா பாதம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கிறதுனால ஃப்ரீசருக்குள்ள இருக்கிற அந்த ஐஸ் கட்டியா இருக்கிறப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடும். இந்த சிலிக்கான்லாம் அப்படியே பேஸ் அப்படியே இருந்ததுன்னா ஐஸ் கட்டியில ஒட்டிக்கும், எடுக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். இந்த மாதிரி 4 சைடு அந்த பாதம் இருக்கிறது நம்ம வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. நம்ம ஐஸ் கியூப்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த லிட்டை ஓப்பன் பண்ண வேண்டியது இல்லை. சின்னதாக நமக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணி இது வழியாவே நம்ம தண்ணியை ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றினாலே நமக்கு ஐஸ் ட்ரே ஃபுல்லாகவே உங்களுக்கு நிறைஞ்சிடும். ஸோ நமக்கு வேலை ரொம்பவே ஈஸிங்க. ஒரு பக்கம் ஊற்றினாலே ஐஸ் ட்ரே ஃபுல்லாகவே உங்களுக்கு தண்ணி ஃபில் ஆகிடும். அப்படியே தூக்கி ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியதான். குயிக்காக நமக்கு ஐஸ் கியூப்ஸும் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஊற்றிட்டேன். இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கோங்க. பார்த்தீங்களா, ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிருச்சு. இப்போ நான் இதை ஃப்ரீசரில் வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஐஸ் கியூப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. புஷ் பண்ணாலே போதும், நமக்கு ஈஸியாக இந்த ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இதை எடுக்க வேண்டியதே இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு புஷ் அழகாக வந்துடும். ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேங்காய் பால், அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நம்ம எல்லா குழம்புக்கும் அதுதான் பேஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா வதக்கி இதில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் பாலக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட அரைச்சி நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சு பாலக் பன்னீர் அது மாதிரி செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக தேங்காய் பால், தேங்காய் துருவல் இதெல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.